என்ன ஜோதி பண்ணுறீங்க? இன்னைக்கா கீரை மசியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு காட்டுறேன். வாங்க. பாசிப்பருப்பு வறுத்து அலசி கொஞ்சம் இருக்குது. அதோட தக்காளி போடுங்க, வெங்காயம் பூண்டு போடுங்க, கொஞ்சம் புளி போடுங்க. இந்த பாருங்கள் கீரை நறுக்கி இருக்குது. இந்த கீரையை அதில் வச்சுருங்க. கீரையை வச்சுட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுருங்க. மூடி அடுப்பில் வச்சு கீரை வெந்துருச்சு. இப்போ கீரை தாளிப்போம். இங்கே பாருங்கள், இப்படி வெந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. உளுந்து சிவக்கட்டும், சீரகம், பூண்டு சின்ன வெங்காயம், மிளகா போட வேண்டாம். அதில் 2 பச்சை மிளகா போட்டிருக்குல்ல, அதனால மிளகா போட வேண்டாம். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அப்போ நல்லா அப்படி கரண்டி போட்டு மசிச்சாவே நல்லா வந்துடும். இல்லை மத்து இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் மத்து வச்சு நசுக்குங்க, நல்லா வந்துடும். ரொம்ப நைஸாக மிக்சியில எல்லாம் போட்டு அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி இருந்தாவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்படி இருந்தால் தான் எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். பாருங்க, வெங்காயம் தக்காளி பூண்டு எதுவுமே தெரியல பாருங்க. தக்காளி எல்லாம் புளி எல்லாமே போட்டிருக்குதுல, சூப்பராக இருக்கும். இதான் வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். இதில் கீரை தூக்கி ஊற்றிடுங்க. நல்ல மணமா இருக்கு, வெங்காயம் பூண்டு வாசனை. இந்த மாதிரி கீரை கடைஞ்சு சாப்பிடுங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கீரை மசியல் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு அது கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். பெரியம்மா சமையல் நெடுமுடிக்கு ஆதரவு கொடுங்க. பாய்.